அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தை பாடிய பிறகு நேராக ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்திற்கு வருகிறார். அடக்கமுடைமையில் அவர் அடக்கம் அமர்த்துவமானது என்றெல்லாம் சொல்லி அவர் நாவடக்க வேண்டும், இந்த பொறிப்புலன்கள் ஒரு மொழியில் ஆமை போல் 5 அடக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் ஒவ்வொரு பொறியையும் எப்படி அடக்க வேண்டும், மனதை அடக்க வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளவு இல்வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை சொன்னவர், அப்படி அடக்கி வாழ்கின்ற அந்த இல்லறத்தான் அடுத்ததாக கடைபிடிக்க வேண்டிய தர்மமாக அவர் ஒழுக்கத்தை கூறுகிறார். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த டிசிப்ளின் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே ஒழுக்கம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலும், சான்றோர்களாக இருந்தாலும், அறிவில் மேதைகளாக இருந்தாலும், பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அது எதனால் என்றால் சிறப்புகள் தருகிறது. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சிறப்பை அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பவருக்கு அந்த வாழ்க்கையில் சிறப்பை எய்துகிறார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அது உயிரினும் ஓம்பப்படும். இந்த உடல் இருக்குன்னா உயிர் ரொம்ப முக்கியங்க. உயிர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. உயிரை விட சிறந்தது எது என்று பார்க்கும் பொழுது அது இந்த ஒழுக்கத்தை ஓம்புவது, ஒழுக்கத்தை கடைபிடிப்பது. ஒழுக்கம் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. மனம் மொழி மெய்களால் எவ்வளவுக்கு அடங்கி அடக்கத்தை சொன்னாரோ அதே மனம் மொழி மெய்களால் ஒழுக்கத்தையும் பின்பற்ற வேண்டும். ஒழுக்கம் அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு விஷயம். கற்றாருக்கும் கல்லாருக்கும், செல்வந்தருக்கும் ஏழைக்கும், எல்லாருக்கும், மனித வாழ்க்கைக்கே ஒழுக்கம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு தர்மம். அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். அருட்பிரகாச வள்ளலார் கூட இந்த ஒழுக்க ஜீவகாருண்ய ஒழுக்கமாக, ஜீவ ஒழுக்கமாக, கரண ஒழுக்கமாக, இந்திரிய ஒழுக்கமாக அவர் பல்வேறு பிரிவுகளில் இந்த ஒழுக்கத்தினுடைய மேம்பாட்டை பாடியிருப்பார். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானது எது என்றால் ஒழுக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.